தில்லை காளி தோன்றிய வரலாறு. தில்லை காளி அம்மன் கோவில் தமிழ்நாட்டின் சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் வரலாறு சிதம்பரம் நடராஜர் கோவிலுடன் இணைந்துள்ளது. புராண கதைப்படி தில்லை ஆழ்நிலையத்தில் சிதம்பரம், சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி நடனம் ஆடினார்கள். இதில் பார்வதி தேவி ஒருநாள் சிவனுடன் நடனப் போட்டியில் ஈடுபட்டார். இறுதியில் சிவபெருமான் ஒரு தாண்டவம் என்ற நடனத்தை ஆடினார். அந்த நடனத்தில் ஒரு காலை கூப்பி உயர்த்தியது இடம்பெற்றது. அந்த நிலையில் பார்வதி தேவி ஆண்களத்தின் தன்மையைக் கொண்ட அந்த நடனத்தை செய்ய இயலாமல் தோல்வியடைந்தார். இதனால் சிவபெருமான் விஜயத்தைப் பெற்றார். அப்போது பார்வதி தேவி கோபம் கொண்டு சிதம்பரத்திலிருந்து வெளியேறி தில்லை வனத்தில் காளியாக அமர்ந்தாள். தில்லை காளி அம்மன் கோவில் சிதம்பரத்தில் உள்ளது. காளி தேவி ஆடிட்ட வண்ணத்தில் கடாட்சம் கொண்டருள் பாலிக்கிறார். ஆவணங்களில் அம்மன் அங்கு சிவபெருமானின் ஆணவத்தை குறைக்கும் வகையில் தோன்றியதாக கூறப்படுகிறது. இந்தக் கதையால் தில்லை காளி அம்மனை ஆணவத்தை அடக்கிய தெய்வம் என்றும் அழைக்கிறார்கள்.